கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி, குடும்ப சிறப்பு ஜோதிடருங்க. பொதுவா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவோட தான் நம்ம பிறந்திருப்போம். இந்த வாழ்க்கை ஏன் பிறந்திருக்கோம்னு தெரியலன்ற அளவுக்கு பல பேர் புலம்பக்கூடிய நிலை இருக்கா இல்லையா? டெஃபினட்டா எல்லாருக்குமே என்ன அப்படின்னா என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு சில மன உளைச்சல் இல்லாம நம்ம ஒவ்வொரு நாளுமே விடிகளுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய மன உளைச்சலோட தான் நம்ம ஒவ்வொரு நாளையுமே இன்னைக்கு என்ன நடக்க போதோ அப்படின்ற ஒரு பயத்தோட தான் எழுந்திருப்போம். அதுல பர்டிகுலரா பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய கர்மாக்கள் என்ன மாதிரி இருக்கு, ஸோ இந்த கர்மாக்கள் கழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எதனால நமக்கு இது இன்பில்ட்டா நம்மளோட சேர்ந்தே இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்குன்னே தெரியலன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதை பத்தி தான் எனக்கு விளக்கமா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது காலச்சக்கரத்துக்கு 1ஆம் பாவம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மேச ராசி. மேச ராசியில நீங்க பிறந்திருந்தா நீங்க இப்படிதாங்க, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது மாதிரிதான். மேக்சிமம் எப்பவுமே கிரகம் ஆளுமை பண்ணுது அப்படின்னா அது கூட நம்ம பயணிச்சே ஆகணும் இல்லையா? நம்ம சொல்லுவாங்க இல்லையா, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ எப்படி இருப்பேன்னு நான் சொல்றேன் அப்படின்றது மாதிரி. அது மாதிரி நம்ம கூடயே இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா நம்மளோட ஜாதக ரீதியா எடுத்துட்டாலும் சரி, கட்டம் அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, செவ்வாய் கூடவே இருக்காருங்க. உங்க ராசி அதிபரே செவ்வாயா தான் இருக்காரு. கூட பயணிக்கக்கூடிய 2 பேர் இருக்காங்க. அதாவது 5ஆம் பாவம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனே உங்க ராசியில தான் உச்சம் அடைகிறாரு. சனி நீச்சப்பட்டு போறாரு. இவங்க என்ன சொல்லுவாங்க, எடுத்தோடனே கர்மா பதிவுன்னு இருக்கும் இல்லையா, முன்னோர்களுடைய சாபம் இருக்கு, பித்ருக்களுடைய தோஷம் இருக்குன்ற அளவுக்கு முதல்ல சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுவாங்கன்னு சொல்றேன் இல்லையா? ஏன்னா நானே நிறைய பார்த்திருக்கேன், அதனால சொல்லுவாங்கன்னு சொல்றேன். மேக்சிமம் இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படின்றது நம்ம தவிர்க்கவே முடியாது. என்னதான் வேகம், என்னதான் துடிப்பு, என்னதான் தைரியம், என்னன்னா என்னையா நிற்பாங்க, சொல்லுன்னா செயலா நிற்பாங்கன்ற அளவுக்கு பேர் போன மேச ராசிக்காரவங்களுக்கு நான் சொல்ற சம்பவங்கள் அவங்க லைஃப்ல நடந்தே இருக்கும். அதுல எதுவும் மாற்றமே கிடையாது, அடிச்சு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா வேகம், துடிப்பு, தைரியம், பராக்கிரமம் எல்லாத்தையும் கையாளக்கூடிய திறன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் எங்க இருந்துதான் அப்படி நட்பு நான் மட்டும் சம்பாரிச்சு வச்சிருக்கேனே தெரியலங்க. ஆனா இவங்க கூட சேர்ந்தேங்க நான் கெட்டேங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நட்பால கெட்டேன், உறவால கெட்டேன்ற ஒரு பேரோட உங்களுடைய வாழ்க்கை பயணம் கண்டிப்பா இருந்தே இருக்கும். ஒரே ஒரு அவமானம் வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையை மாத்திருக்கும். ஒரே ஒரு தோல்வி உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய வெற்றியை பாடத்தை கத்துக்கும். ஒண்ணுமே இல்லைங்க, நல்ல அனுபவசாலியா இருக்கிறதுக்கான அமைப்பை யாரு கொடுப்பாங்க அப்படின்னா தோல்விகள் மட்டுமே கொடுத்திருக்கும். எக்ஸாம்பிள், எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் காதல் தோல்வியாச்சு? மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா முதல் காதல் தோல்வி இருந்ததா இல்லையா மட்டும் சொல்லுங்க பாப்போம். மனசான ஆசைப்பட்டது ஒண்ணுங்க, ஆனா கிடைச்சது ஒண்ணுங்க. ஆனா ஆசைப்பட்டது வேற, ஆனா கிடைச்சது இஷ்டப்பட்டு வாழ்றேன்னு வாழ்க்கையை வேணா அனுமதிச்சிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா. அதாவது உங்களுடைய 6ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவம் சொல்லக்கூடிய ராசியும் சரி, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம்னாலும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்னாதான் வருது. கிட்டத்தட்ட கன்னி வீடுங்க. உங்களோட புத்திசாலித்தனம் உங்களுக்கு உதவாதுங்க. நீங்க ஊருக்கெல்லாம் நல்ல அட்வைசரா இருப்பீங்க. உங்ககிட்ட ஐடியா கேட்பாங்க, பெரிய ஆள் ஆயிடுவாங்க. உங்ககிட்ட ஒரு பிளான் பண்ணி எல்லாமே செய்வாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை நிலைக்கு போவாங்க, உயரத்துக்கு போவாங்க. பணம் கொடுக்கறதுமே சரி, ஏன் எதுக்குன்னு கேட்கவே மாட்டேங்க. உங்களோட புத்தி உங்களுக்கு உதவாது. ஐயோ ஃப்ரெண்டு கேட்டாங்க, நோன்னு சொல்ல தெரியல, நான் போய் கொடுத்தேன். ஆனா கேட்கும்போது திருப்பி கேட்கும்போது என்னன்னா எதிரியான யாரு நட்பு, எந்த நட்பு முக்கியத்துவமோ, எந்த உறவு முக்கியத்துவமோ அந்த உறவுக்காக செஞ்சு கெட்டவன் பேர் வாங்கின இன்னைக்கு பணத்துக்கு பணமும் போச்சு, நல்ல உறவை இழந்துட்டேன்ற அளவுக்கு புலம்பு இருக்கும். ஆமாவா இல்லையான்னு கமெண்ட்ல போகணும். ஒரு ஆபரேஷன் இல்லாத நிலை கிடையாது. ஒரு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாளாவது போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல யாரோ ஒருத்தர் செய்யாத தப்புக்கா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில உங்க மேல ஒரு பிரச்சனைன்னு அட்லீஸ்ட் ஒரு வண்டி நம்ம இன்சூரன்ஸ் ரெனிவல் பண்ணலங்க, திடீர்னு ஃபைனை போட்டாங்க, நாங்க போய் கட்டிட்டு வந்து ஏதோ ஒரு வகையில போலீஸ் ஸ்டேஷன், ஒரு பஞ்சாயத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். உடல் ஆரோக்கியம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட உணவு சார்ந்த விஷயங்கள், அந்த கோவத்துல வரக்கூடிய ப்ரெஷர், ஹார்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ், இந்த மாதிரி தொந்தரவுகள், எலும்பு சார்ந்த விஷயங்கள் இந்த பஞ்சாயத்துலாம் வரும். கண்டிப்பா அந்த உடல் ரீதியான விஷயங்களும் பஞ்சாயத்தை நீங்க பாத்துருக்கும். நம்பிக்கை துரோகம் பார்த்தே இருக்கணுங்க. பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணீங்கன்னாலும் சரி, கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரியான லாபம் அப்படின்றதுல லாபம் கிடைக்குதோ இல்லையோ, நம்பிக்கை துரோகத்தை கண்டிப்பா பார்த்திருக்கணும். முதல் தொழில் தோல்வி, அதுக்கப்புறம் தான் ஒரு வெற்றி. நிறைய பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருந்திருப்பீங்க, ஆனாலும் ஒரு செகண்டரியா நான் தனியா ஏதாவது ஒரு ஓனை பண்ணணுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆசை இருக்கும். பட் அதுல சைடுத்தோட சக்சஸ்ஃபுல் கொடுக்க முடியாது, நிறைய அனுபவ பாடம் அப்படின்றது இருக்கும். எப்பவுமே இந்த 10ஆம் பாவகம் சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய தொழில் கர்மான்னு சொல்லுவோம். சோ அப்ப இந்த தொழில் கர்மா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய இடையூறுகள் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த சொந்த ஊரை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் எங்க உறவு என் முக்கியம், எனக்கு எந்த பக்கம் திரும்பினா என் தாத்தா பாட்டி, இந்த பக்கம் திரும்பினா எங்க பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு தாங்கினாங்க. வாய்ப்பே இல்லை. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான சுய அடையாளமே தெரியும். உள்ள வரைக்கும் உங்களோட பெருசா ஒரு அச்சீவ்மெண்ட்ன்றதே இருக்காது. நீ என்னதான் தங்கமா பார்த்தாலும் உங்களுடைய உறவுகள்னால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா, துக்கம் கிடைக்குமா அப்படின்னா என்ன செஞ்சாலும் கெட்டவங்கன்னு பேர் மட்டும் வாங்குவீங்க. அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியிலே சனி நீச்சப்பட்டு போறாரு. அப்ப 10ஆம் இடத்து தொழிற்காரர்கள் சொல்லக்கூடிய
தொழிலையும் முதல் தோல்வி நாசம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களோட வளர்ச்சி அபரீத வளர்ச்சி இருக்கும், அசைக்க முடியாதுங்க யாருனாலும். வந்து பாருங்க அப்படின்ற அளவுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியில போவீங்க, உறவுகளை விட்டு வெளியில போவீங்க, உங்களோட வாழ்க்கை அபரீத வளர்ச்சி. சோ இந்த கர்ம வினை பதியனை நம்ம அனுபவிச்சுதான் நம்மளோட வாழ்க்கை கடக்கணும்ன்றது விதி உண்டு. சோ 12ஆம் இடம் எடுத்துட்டீங்கன்னா அயனசேன போகும், பாதிக்கப்படக்கூடிய நிலை. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரும் பணம் எங்கேயாவது போய் பேராசைன்னு சொல்லுவோம் இல்லையா, என் நண்பன் சொன்னா, என் உறவு சொல்லிச்சு, அவங்களும் சொன்னா நம்பலாங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்ற அளவுக்கு யார் பேச்சாவது கேட்டு நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அதுல விரயத்தை சந்திக்க வேண்டி வரும். சோ அப்போ உங்களோட உத்தி புத்திக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மத்தவங்க எல்லாம் உங்களை பார்த்து பெரிய இன்ஸ்பிரேஷனா ஒரு ரோல் மாடலா நீங்க பிளே பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுடைய நாலேஜ் உங்களுக்கே உதவாத மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கும். சோ இந்த கர்மவினை பதிப்பு கடக்காம நம்மளோட வாழ்க்கை கிடையவே கிடையாதுங்க. என்னதான் இருந்தாலுமே ஒரு பல பேருக்கு வழிகாட்டியா நம்ம இருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கையில இப்படி இருக்கேன்னு ஒரு மன துயரம் இருக்கு இல்லையா, தாங்க முடியாத மன துயரம், அது வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலையை அனுபவிச்சு அதுல இருந்து வெளியிடணும். சனின்னா என்னன்னு தெரியுமாங்க, எப்பவுமே சனி வீழ்ச்சப்படுறாரு அப்படின்றப்ப ராசியில எவ்வளவு ஒரு பெரிய நிலை இருந்தாலுமே அனுபவம் இல்லாத ஒரு தொழிலை நம்ம செய்ய முடியாது இல்லையா. அந்த அனுபவத்தை கொடுத்து திருத்தி நம்மளோட வாழ்க்கையில எங்க அடிச்சா எங்க வலிக்கும் சொல்ற அளவுக்கான நிலைப்பாடுகளை கொடுக்கறது யாரு அப்படின்னா உண்மையிலேயே இந்த கர்மா தான். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம தான் பெரிய நாலேஜபிளான பர்சனு, நமக்கு எல்லாமே தெரியும். பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட விதிங்க, விதியை யாரா மாத்த முடியுமா, விதியை மதியால விழலாம், என்ன மாதிரி விழலாம் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா, பெருசா கால எடுக்கிற அளவுக்கு பிரச்சனை வருதுன்னா கடவுளுடைய அனுகிரகமும் நமக்கான ஆசீர்வாதமும் நல்லபடியா இருக்கு அப்படின்னா கால் எடுக்க வேண்டியது, ஒரு காலில் கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார மாதிரியான நிலைமை வரும். நிறைய இறைவன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சப்போர்ட்டிவ் கொடுக்கும். இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு பையன் வண்டி எடுத்துட்டு வெளியில போறான் அப்படின்னா போகாதுன்னு சொன்னா நம்மளால கேட்பாங்களா, கேட்க மாட்டோம். நான் என்ன நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு தெரியும் நமக்கு சரி இன்னைக்கு பிரச்சனை வரப்போறது, இந்த தசாபதி சரியில்லாம போகுது, வேண்டாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அடிப்படுற மாதிரி இருக்கு, கட்டு போடுற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த பிள்ளைங்க கேட்பாங்கன்னு நினைச்சீங்களா, நிச்சயமா அதை கேட்கறதுக்கான கொடுப்பனே இருக்காது. அது மட்டும் இல்லாம இவங்களை பொறுத்த வரைக்கும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுமோ அதை வேணுமே செஞ்சு பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அந்த குடும்பம் சார்ந்த விஷயம்னு இருக்கு பாத்தீங்கன்னா, மேஷத்துல பொறுத்த வரைக்கும் அந்த 2ஆம் இடம்ன்றதான் குடும்பத்தை வாக்கம் தளம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் மனசுக்கு பிடிச்சதுக்கு மாதிரி அமைஞ்சிச்சுன்னா அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவோம். மேக்சிமம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயத்துல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஒரு பெரிய இதுவா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை முன்னேற்றம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி பெருசா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கறத பெருசா பார்க்க முடியாது. ஆனா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உங்களோட பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது டெஃபினட்டா உண்டு. இதெல்லாம் பாசிட்டிவா சொல்லும். சோ கர்மவினை பதிவுன்றப்ப ஒண்ணும் இல்ல, வீட்டுல ஒய்ஃப் சொல்றாங்க இல்லங்க யாரும் உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் நம்பி பணம் கொடுக்காதீங்க, சும்மா பேச்சுவார்த்தையை நம்பி நம்ம கொடுத்துட்டு ஏமாறுற மாதிரி அம்மா ஆயிடக்கூடாதுல்ல, அது எப்படி நீ சொல்லலாம், எனக்கு தெரியாதா, என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு தெரியாதா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு அவர் வாழக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. அப்ப எப்படி உங்களோட அட்வைஸ் கேட்கக்கூடிய நிலை இருக்குமா? இங்க முதல்ல ஆரம்பம் எங்க வரும் அப்படின்னா தேர்ட் பர்சன்ஸாலதான் இவங்க லைஃப்ல பிரச்சனையே வரும். மேக்சிமம் இவங்க 2 பேருக்குள்ளேயோ ஒரு குடும்பத்திலேயோ பிரச்சனை வரக்கான வாய்ப்பே இருக்காது. நான் அவங்களுக்கு செய்யறீங்க, ஏன் செய்யறீங்கன்னு கேக்குறேன், இது செய்யறது எனக்கு சரியா படலன்னு அவங்க அட்வைஸ் சொல்றாங்கன்னா நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு புரியல நீ ஐடியா அப்படின்ற அளவுக்கு அங்க ஈகோ. ஸோ மேக்ஸிமம் இந்த ஈகோவை கட் பண்ணிக்கோங்க. அந்த ஈகோனால உங்களுக்கு ஃபேமிலி லைஃப் இஷ்யூஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த கர்மா எப்பவுமே 7ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் இல்லைங்களா, அப்ப நம்ம எதெல்லாம் கர்மாவாக அனுபவிக்கணும் அப்படின்னா பர்டிகுலரா எடுத்துட்டோம். ஒவ்வொரு கட்டமே ஒவ்வொரு விதமான ஒரு கர்மாக்கள் கொடுத்துட்டுதான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா துக்கம், துயரம், கடன், பிரச்சனை, அவமானம், கஷ்டம் இது மாதிரி நம்மளை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆசான் வேற எதுவுமே கிடையாதுங்க. வாழ்க்கையில தோல்வியை சந்திச்ச ஒருத்தனால மட்டும்தான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடைய முடியும். அதாவது தூக்கி எறியப்படுற பந்து எந்த வேகத்துல நீங்க தூக்கி எறியணும் அந்த வேகத்துக்கு அசுர வளர்ச்சின்னு வாங்கல்ல, அது அனுபவிச்சவங்களாதான் மேச ராசிக்காரங்க இருப்பாங்களே தவிர்த்து அந்த சும்மா ஏனோ தானே வாழ்க்கை வாழ்றவங்களே கிடையாது. பட்டாலும் எவ்வளவு பட்டாலும் எவ்வளவு அடினாலும் நான் தாங்க வேண்டாம் தைரியம், அது அசந்து போறாலே கிடையாது. தன் மீதான நம்பிக்கைன்னு இருக்கு இல்லையா, என்ன மத்தவங்க நம்பணும்னு அவசியம் கிடையாது. என் மேல இருக்க நம்பிக்கை நான் வளர்ந்து அதை வச்சிருக்க அளவுக்கு அப்படி உத்வேகம் எடுத்து பேசுவாங்க. பேச்சாட் மட்டும் இல்லைங்க, ஆற்றலாவும் செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல. தோல்வியை பார்த்து தோண்டு போறவன் இல்லைங்க மேச ராசிக்காரன் அப்படின்ற அளவுக்கு கெத்தா ஒரு காலத்தை தூக்கி விட்டுட்டு வாழ்க்கைனா இப்படிதாங்க வரலாறு படைக்கணும்னா நிறைய அவதூறான வார்த்தைகளும் சரி, கஷ்டங்களும் சரி, நஷ்டங்களும் வந்தாலும் பாத்துக்கலான்ற ஒரு தைரியத்தோட போறவங்க யார் அப்படின்னா
மேசராசிக்காரங்க தான். சோ கர்மாக்கள் அப்படின்றது கர்மவினை இருக்கதாங்க செய்யும். வாழ்க்கை நம்ம பிறவி எடுத்ததே கர்மாக்களுக்கு தான். சோ அந்த கர்மவினை பயணம் எப்படி கடந்து போற பக்குவம் அப்படின்றது இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னும் உங்களை பத்தி சொல்றதுக்கு அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. 1 2 அப்படின்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் வரக்கூடிய பதிவுல நிறைய உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்கிட்ட தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.